Welcome back to the New World of Education Zoology channel. Today we will see about Unit 3 PGTIB Zoology, Unit 3 Biostatistics வந்து Measure of Central Tendency வந்து பார்க்கலாம். ஓகேவா, இது வந்து ஃபுல்லாக சம்மு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கொஞ்சம் கவனமாக கவனிங்க, கண்டிப்பாக புரியும். மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, தரவின் சராசரி அப்படின்னு சொல்லுவோம். கொடுக்கப்பட்ட டேட்டாவுக்கான சராசரி மதிப்பை வந்து கண்டுபிடிக்கிறது. இந்த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியை வந்து நம்ம அதை 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ், இன்னொன்று வந்து பொசிஷனல் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேத்தமெட்டிக் ஆவரேஜில் தான் என்ன வருதுன்னா மீன் வருது. மீன் அப்படின்னா கொடுக்கப்பட்ட மதிப்பில் உள்ள சராசரி மதிப்பு, மொத்த மதிப்பு இருக்கும், அதில் நம்ம சராசரி கண்டுபிடிக்கிறது, ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது. அதே பொசிஷனல் ஆவரேஜ் அப்படின்னா மீடியன் மோடு ரெண்டும் பொசிஷனல் ஆவரேஜில் வரும். மீடியன் அப்படின்னு சொல்லும்போது இடைநிலை, கொடுக்கப்பட்ட மதிப்பில் உள்ள இடைநிலையை கண்டுபிடிப்போம். முகடு அப்படின்னா கொடுக்கப்பட்ட மதிப்பில் எது அதிக டைம் வந்திருக்கோ அதை கண்டுபிடிப்போம். ஓகேவா, அந்த பொசிஷனல் ஆவரேஜ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இன்றைக்கி வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜில் உள்ள மீன் மட்டும் பார்ப்போம். மீன் மீன்ஸ் தட் இஸ் கொடுக்கப்பட்ட மொத்த மதிப்போட சராசரி என்ன அப்படிங்கிறது தான் வந்து மீன். அதுக்கான ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் சீரீஸ், தனியான உள்ள தொகுதிக்கு வந்து எப்படி அப்படின்னா இண்டிவிஜுவல் சீரீஸ்க்கு ஒவ்வொரு சீரீஸ்க்கு வந்து 2 மெத்தடில் வந்து சம்மு போட முடியும். ஒன்று வந்து டைரக்ட் மெத்தட், ஒன்று ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து இண்டிவிஜுவல் சீரீஸ்க்கு டைரக்ட் மெத்தட் என்ன, ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். ஓகேவா, எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். ஒன்றுக்கும் அதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து அப்புறம் சொல்கிறேன். அண்ட் ஷார்ட்கட் மெத்தடில் பார்த்தோம்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்மா டி பை என். ஓகேவா, இது வந்து ஷார்ட்கட் மெத்தடுக்கு. அதே டிஸ்க்ரீட் சீரீஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் மெத்தடில் ஃபார்முலா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எஃப்எக்ஸ் பை சிக்மா எஃப். இது வந்து டைரக்ட் மெத்தடுக்கு. அதே வந்து ஷார்ட்கட் மெத்தடு பார்த்தோம்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்மா எஃப்டி பை சிக்மா எஃப்எக்ஸ் சிக்மா எஃப். இது வந்து ஷார்ட்கட் மெத்தடு. அடுத்து கண்டினியூஸ் சீரீஸ்க்கு டைரக்ட் மெத்தடு சிக்மா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எஃப் மிட் எக்ஸ் பை சிக்மா எஃப். இது வந்து டைரக்டுக்கு. அதே ஷார்ட்கட்டுக்கு ஃபார்முலா பார்த்தோம்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்மா எஃப்டி பை சிக்மா எஃப். இது ஒன்று தனியாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இதுதான் வந்து இதில் மீனுக்கான ஃபார்முலாஸ். உங்களுக்கு ஒரு ஃபார்முலாஸ் கேட்டால் கண்டிப்பாக இது 3லேருந்து தான் கேட்க முடியும். இண்டிவிஜுவல் சீரீஸ், டிஸ்க்ரீட் சீரீஸ் அண்ட் கண்டினியூஸ் சீரீஸ். அதில் டைரக்டு, ஷார்ட்கட் மெத்தடு. இப்போ ஃபஸ்ட் மெத்தடு வந்து பார்க்கலாம். இண்டிவிஜுவல் சீரீஸ், இதில் டைரக்ட் மெத்தடு வந்து ஃபார்முலா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். இதில் எக்ஸ் பார் அப்படிங்கிறது என்னென்னா மீன், சராசரியை குறிக்கும். சிக்மானா சம் ஆஃப், ஓகேவா, எல்லாத்தையும் சேர்த்தது. அண்ட் எக்ஸ்னா வேல்யூ. அண்டு என் அப்படின்னா நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர். ஓகேவா, சம்முன்னா டோட்டலாக எல்லாம் சேர்த்து கொடுத்த மார்க்கோ எது கொடுத்துருக்காங்களோ அது டோட்டல் வந்து சிக்மா. என்னங்கிறது அங்கே அந்த ரோல் நம்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்கள்ல அதோட டோட்டல். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இந்த ஃபார்முலாவுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். எக்ஸ் பார்னா மீனு, சிக்மானா சம் ஆஃப், எக்ஸ்னா வேல்யூ, என்ன டோட்டல். இப்போது ஒரு சம்மு வந்து ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது வந்து மார்க்கு கீழே உள்ளது, மேலே உள்ளது ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை. ஸோ இதை வந்து நம்ம எப்படி போட போகிறோம், இந்த மெத்தடில் இண்டிவிஜுவல் சீரீஸில் எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறது. கொடுத்த டேட்டாவே நம்ம வந்து ஒரு டேபிளர் காலமாக போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதோட ரோல் நம்பர் என்ன, வரிசை என்ன போட்டுக்கிறோம். மார்க் எவ்வளோ மதிப்பெண்கள் கொடுத்தாங்க ஒவ்வொருத்தருக்குங்கிறத டைரெக்டாக அந்த காலமில் கொடுத்துருந்ததை அப்படியே எடுத்து எழுதிடுவோம். இங்கே கொடுத்துருந்ததை இந்த ரெட் பாக்ஸில் ஒரு போட்டிருக்கல அதை அப்படியே வந்து இங்கே டேபிளர் காலமாக எழுதிடுறோம். எழுதிட்டு நம்மளுக்கு என்னது தெரியணும்னா இது ஃபஸ்ட்டு இந்த வரிசை என்ன கொடுத்துருக்கோம்ல, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம டேட்டா எடுத்துருக்கோமோ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல். இப்போ எத்தனைனா 10 பேருக்கு வந்து நம்ம டேட்டா எடுத்துருக்கோம். ஸோ 10 ஸ்டூடெண்ட்ஸு.
அண்டு மதிப்பெண்கள் அந்த மார்க்கை வந்து டோட்டலாக கூட்டிடணும். அதுதான் சிக்மா எக்ஸ்ன்னு சொல்கிறது. கொடுக்கப்பட்ட அந்த மதிப்பெண்களை ஃபுல்லாக கூட்டிடுறோம். கூட்டிட்டோம் அப்படின்னா இந்த 33, 35, 44, 30 இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா 400 வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேவா? அப்போ கிடைச்ச இப்போ இது வந்து சிக்மா எக்ஸ் வந்து 400 கிடச்சிருக்கு. எண் வந்து நம்பர் வந்து 10 வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சிக்மா பார் அது வந்து ஃபார்முலா சராசரி இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். சிக்மா எக்ஸுங்கிறது வந்து எவ்வளோன்னா 400. அப்போ 400 டிவைடட் பை என் வந்து எவ்வளவு இருந்துச்சு, நம்பர் ஆஃப் டோட்டல் வந்து 10. அப்போ 10/10. இப்போ இதை வந்து அடித்தோம் அப்படின்னா ஒரு 10 10 40 10 400ன்னு அடிக்கலாம். 40. ஸோ ஆன்சர் வந்து 40. இந்த 40 தான் வந்து இங்கே சராசரி. ஓகேவா? ஆனால் மேக்ஸிமம் கேட்குற ஒருவேளை சம்மு கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போல்லாம். ஒரு கிராஃப் மாதிரியோ இல்லை வேறு இந்த காரிலேஷனுக்கு ரிலேட்டடாக அது மாதிரி தான் சம்மு வருது. முன்னாடி தான் இந்த மாடல்லாம் வந்தது. ஆனால் மீன்லேருந்து சம்மு கேட்டால் மேக்ஸிமம் வந்து இந்த மாடல் மட்டும்தான் போடுற மாதிரி இருக்குது. இந்த இண்டிவிஜுவல் சீரீஸ் மட்டும்தான் கேட்குறாங்க. மற்றபடி டிஸ்க்ரீட்டோ கண்டினியூஸ்க்கோ வந்து அந்தளவுக்கு போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா டைம் ஓவராக எடுத்துக்கும் சம்மு போடுறதுக்கு. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம மேஜருக்கு சம்முங்கிறது கொஞ்சம் அந்தளவுக்கு போட மாட்டாங்க. ஸோ அதனாலேயோ என்னன்னு தெரியல. கண்டிப்பாக இந்த இண்டிவிஜுவல் சீரீஸ்லேருந்து மட்டும்தான் மேக்ஸிமம் கொஸ்டின் வருது மீனில் வந்துச்சுன்னா. ஸோ இது வந்து 2 மெத்தட் இருக்குது உங்களுக்கு. இண்டிவிஜுவல் சீரீஸ்னால் டைரக்ட் மெத்தடு, இன்டைரக்ட் ஷார்ட்கட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து 2ல் எதில் போட்டாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். ஸோ நீங்கள் எப்போதுமே இப்போ நான் 3 இது போட்டு காட்டுறேன் 3 சீரீஸ்க்கும், இண்டிவிஜுவல் சீரீஸ், டிஸ்க்ரீட் சீரீஸ் அண்ட் கண்டினியூஸ் சீரீஸ்க்கு. பட் நீங்கள் டைரக்ட் மெத்தடு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஏன்னா ஆன்சர்ஸ் வந்து ஃபார்முலா தான் டிஃபர் ஆகும் தவிர ஆன்சர்ஸ் வந்து சேமாக தான் வரும். ஸோ ஒரு மெத்தடில் போட்டு நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணாலே போதும். பட் ஃபார்முலா வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு வேளை கேட்டால் யூஸ் ஆகும் அதனால. ஓகேவா? அப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னா வந்து இண்டிவிஜுவல் சீரீஸ்க்கான டைரக்ட் மெத்தடு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம் இண்டிவிஜுவல் சீரீஸ் அப்படின்னா டைரக்ட் வந்து எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். ஷார்ட்கட்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் அண்டு சிக்மா டி பை என். ஓகேவா? இப்போ நம்ம இதில் ஒரே ஒரு மெத்தடுக்கு மட்டும் பார்த்துட்டோம். ஸோ ஷார்ட்கட் மெத்தடுக்கு போட்டாலும் அதே 40 தான் வரப்போகுது நமக்கு. ஸோ நான் வந்து ஒரு மெத்தடு மட்டும்தான் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ கொடுக்கப்பட்ட டேட்டாவை வந்து ஒரு டேபிளர் காலமாக செட் பண்ணுறீங்க. அதில் வந்து கொடுக்கப்பட்ட நம்பர்ஸ் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிக்கிறீங்க. அது கொடுக்கப்பட்ட மதிப்பெண்களோ வேறு என்ன வெயிட் எதுக்கு எடுத்துருக்காங்களோ அதை டோட்டல் பண்ணிவிட்டு அந்த டோட்டல் பண்ண நம்பர் வந்து சிக்மா எக்ஸு, கொடுத்துருக்க நம்பரை வந்து டோட்டல் பண்ணியிருந்தீங்கன்னா அது என்ன, அதை அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு டிஸ்க்ரீட் சீரீஸ். டிஸ்க்ரீட்க்கு டைரக்ட் மெத்தடு சிக்மா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எஃப்எக்ஸ் பை சிக்மா எஃப். சிக்மா எக்ஸு எக்ஸ் பார் அப்படின்னா அரித்மேட்டிக் மீன்னு சொல்கிறோம். எஃப்எக்ஸ் சிக்மா எஃப்எக்ஸ்னால் சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், கொடுக்கப்பட்ட ப்ராடக்ட்ஸோட டோட்டல். சிக்மா எஃப்னா டோட்டல் ஃப்ரீக்வென்சி. ஓகேவா? ஃப்ரீக்வென்சி அதிர்வெண்ணோட டோட்டல் எவ்வளவு, இதுதான் அதோட எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ ஒரு சம்மை பார்க்கலாம். நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸோட குழந்தைங்களோட நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸில் ஒவ்வொரு ஃபேமிலிஸ்லையும் எத்தனை குழந்தைங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து கேல்குலேஷன் போட போகிறோம். இந்த நம்பர்ஸ் எப்படியே வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம டேபிளில் ஃபில் பண்ணலாம். என்ன நம்பர் மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு மொத்தம் 6 ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0லேருந்து 6 வரை கொடுத்துருக்காங்கன்னா அதை எக்ஸில் ஃபில் பண்ணிக்கிறோம். அண்டு ஃப்ரீக்வென்சி கண்டுபிடிக்கணுங்கிறதுனால ஃப்ரீக்வென்சி அங்கே கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸை அதை ஃப்ரீக்வென்சியாக வந்து எழுதிடுறோம். எழுதிட்டு இப்போ எஃப்எக்ஸ் அப்படின்னா எஃப் இன்டு எக்ஸ்ன்னு தானே அர்த்தம். அப்போ எஃப்ஐயும் எக்ஸையும் பெருக்கிக்கணும். ஓகேவா? அப்போ 0 அதுக்கு நேராக 7 இருக்குது. எக்ஸில் 0, எஃப்பில் வந்து 7. 0 × 7 பெருக்கும்போது ஆன்சர் 0 தான் கிடைக்குது. 1 × 7 7 அண்டு 2 × 10 20, 3 × 5 15, 4 × 3 12, 1 5 2s are 10, 6 1 is 6 அப்படின்னு சொல்லி இப்போ மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த ஃப்ரீக்வென்சி எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிக்கணும். அண்டு இந்த ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சோம்ல அதையும் டோட்டல் பண்ணிடணும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வென்சி எல்லாம் டோட்டல் பண்ணால் 7 7 14, 10 24, 5 29, 32,
அண்ட் 3 35 மொத்தத்துக்கு எஃப்எக்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 35. சாரி, எஃப் வந்து சிக்மா எஃப் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 35. அண்டு இதை டோட்டல் பண்ணுறோம். பண்ணும்போது 20 27 வந்து 37 42 52 54 60 70 கிடைக்கிது கரெக்டாக. சிக்மா எஃப்எக்ஸ் எவ்வளோன்னா 70. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபார்முலா என்னென்னா சிக்மா எஃப்எக்ஸ் பை சிக்மா எஃப். ஓகேவா? இப்போ சிக்மா எஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்னா 70 வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ சிக்மா எஃப்எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து 70 வந்து அப்ளை பண்ணுறோம். அண்ட் சிக்மா எஃப் வந்து 35 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த எஃப் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணது அது 35. இப்போ இது ரெண்டையும் அடித்தோம் அப்படின்னா வகுத்தோம்னா ஒரு 35 2 35 70 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அப்போ எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ இந்த அரித்மேட்டிக் மீனோட மதிப்பு என்னென்னா 2 தான் வந்து ஆன்சர். இது எதுக்காகனா டிஸ்க்ரீட் சீரீஸ்க்கு உள்ளது. ஓகேவா? இது டிஸ்க்ரீட் சீரீஸில் டைரக்ட் மெத்தடுக்கு. அதே வந்து இன்டைரக்ட் மெத்தட் இருக்குது, ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. பட் அது வந்து நம்மளுக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும் தவிர நம்ம வந்து ஆன்சர்ஸ் அது வழியாக டெரிவேட் அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு ஆன்சர் ரெண்டுலேயுமே சேமாக தான் வரும். ஸோ ஒரு மெத்தட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸ் சீரீஸில் வந்து டைரக்ட் மெத்தட் வந்து பார்க்க போகிறோம். மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கு 10லேருந்து 20க்குள்ளே இவ்வளோ பேர், 20லேருந்து 30க்குள்ளே இவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க, 30லேருந்து 40க்குள்ளே இவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் இதுலேருந்து இவ்வளோக்குள்ளே இவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அந்த கணக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டேபிள்ஸில் அரேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு மார்க்ஸ் எல்லாம் எழுதிக்கங்க. எடுத்து டேபிளர் காலம் வந்து மார்க்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் மிட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறதுனால நான் ஃபார்முலா வந்து எஃப் சிக்மா எஃப் மிட் எக்ஸ்ன்னு வர்றதுனால மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் அடுத்தது மிட் பாயிண்ட் போட்டுக்கிறோம். அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேயே கொடுத்துருக்குறாங்க. இதான் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீக்வென்சி அது எப்போதுமே கொடுத்துருவாங்க. ஸோ அதை எழுதிட்டு அடுத்து இது ரெண்டையும் பெருக்கணும். எஃப் மிட் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம புதுசாக கண்டுபிடிக்கிறது மிட் பாயிண்ட்டு. அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது இதில். இப்போ மார்க்கு கொடுத்துட்டாங்க, அதை எழுதிட்டோம். எழுதிட்டு இப்போ மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ 10க்கும் 20க்கும் இடையில உள்ள மிட் பாயிண்ட் என்னென்னா 15 தான். ஓகேவா? அதே மாதிரி 20க்கும் 30க்கு இடையில 25. அதனோட மைய அளவு எவ்வளவு அப்படின்னு சொன்னோம்னா மைய எண் அப்படின்னா வந்து கண்டிப்பாக என்ன சொல்ல முடியும்னா 25 தான் சொல்ல முடியும். ரெண்டையும் சமமாக பிரிக்கணும்னா அதுதான் மிட் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ 30க்கும் 40க்கு இடையில 35, 40க்கு 50ல் 45 இப்படி வரிசையாக பிரிச்சிட்டோம். பிரிச்சுட்டு அதையும் வந்து என்ன செய்யணும்னா டோட்டல் பண்ணிக்கணும். சரி, இது டோட்டல் பண்ண தேவையில்லை. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீக்வென்சியை தான் வந்து நம்ம டோட்டல் பண்ணணும். ஸோ மிட் பாயிண்ட் இப்போ கண்டுபிடிச்சிட்டு அங்கேயே கொஸ்டின்லேயே என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வென்சி கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃப்ரீக்வென்சி, அதை கொடுத்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் எழுதிட்டு அதோட டோட்டல், ஏன்னா நம்ம சிக்மா எஃப் கண்டுபிடிக்கணுங்கிறதுனால எப்போதுமே கொடுக்கப்பட்ட மதிப்பில் ஃப்ரீக்வென்சியை நம்ம டோட்டல் பண்ணிடணும். ஸோ சிக்மா எஃப் இஸ் ஈக்குவல் டு இது டோட்டலாக கூட்டணும்னா 150 வரும். நீங்கள் கூட்டி பார்த்துக்கோங்க, 150 வருது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா சிக்மா எஃப் மிட் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் நம்மளுக்கு தெரியும், மிட் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். அப்போ 10 × 15 150, 25 × 18 450, 35 × 20 700, 45 × 26 1170, 55 30 வந்து 1650, அண்டு 65 28 1820, 75 18 1350. நீங்கள் பெருக்கி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டையும் பெருக்கி இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதோட டோட்டல் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ இதுதான் வந்து சிக்மா எஃப் மிட் எக்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ இதை வந்து டோட்டல் பண்ணுறோம். டோட்டல் பண்ணி பார்த்தோம்னா 7290 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ டேபிளில் நம்ம புதுசாக கண்டுபிடிக்கிற வேண்டியது 2. ஒன்று மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், இன்னொன்று வந்து அந்த மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்ச மிட் பாயிண்ட்டையும் ஃப்ரீக்வென்சியையும் பெருக்கி எஃப் மிட் எக்ஸ் கண்டுபிடிச்சோம். அதோட டோட்டலை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் சிக்மா எஃபோட டோட்டலையும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து சிக்மா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சிக்மா எஃப் மிட் எக்ஸ் பை எஃப் தான் ஃபார்முலா. இதில் கண்டுபிடிச்ச வேல்யூவில் பார்த்தோம்னா சிக்மா எஃப் மிட் எக்ஸ் வந்து 7290 கண்டுபிடிச்சிருந்தோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அண்ட் சிக்மா எஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வென்சி வந்து 150 கண்டுபிடிச்சிருந்தோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இது ரெண்டையும் வகுத்தோம்னா நம்மளுக்கு 48.6 வந்து கிடைக்குது. ஸோ இங்கே வந்து எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 48.6 தான் வந்து சரியான ஆன்சர். இதுதான் வந்து கண்டினியூஸில் டிஸ்க்ரீட் மெத்தடு. பட் டிஸ்க்ரீட் மெத்தடுக்கு 2 ஃபார்முலா இருக்குது, ஷார்ட்கட்டு கண்டினியூஸ்க்கு 2 இருக்குது, டைரக்ட் அண்ட் ஷார்ட்கட்டுன்னு. நம்ம வந்து ஆன்சர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான்
ஒரு மெத்தட்லேயே என்ன ஆன்சர் வருதோ அதே தான் அடுத்த மெத்தடுக்கு வரும். ஸோ ஜஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். மற்றது வந்து நம்ம சம்மு ஒரு மெத்தடில் போட்டால் போதும். ஸோ மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படிங்கிறது வந்து இதுதான். இதில் வந்து மீன் வந்து நம்ம பார்த்தோம். மீனில் வந்து 3 மெத்தட்ஸ் வந்து இருந்துச்சு. இண்டிவிஜுவல் அண்ட் டிஸ்க்ரீட் அண்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுலையும் உள்ள ஃபார்முலாஸ் நம்ம நோட் பண்ணிக்கோங்க, நல்லா அதை வந்து பார்த்துக்குங்க. அண்டு சம்மு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு அப்படின்னா வந்து கண்டிப்பாக இண்டிவிஜுவல் சீரீஸ் செம்மா தான். அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. இதுவும் தெரியாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வேறு நம்பர்ஸ் ஏதாவது நீங்கள் போட்டு அதுக்கு நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி போட்டு பாருங்கள். ஆன்சர்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மீடியன் மோடில் வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.